வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது SUMIF ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி சம் ஃபார்முலா, SUMF ஃபார்முலா, SUMFS ஃபார்முலான்ட்டு 3 டைப் ஆஃப் ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு சம் ஃபார்முலானா நம்ம கொடுத்துக்கப்பட்ட டேட்டாவில் டேபிளோட மொத்த கால்குலேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். SUMF ஃபார்முலானா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இருக்க குறிப்பிட்ட வேல்யூவை ஆட் பண்ணுறதுக்கு SUMF ஃபார்முலா யூஸ் ஆகுது. ஆனால் SUMFS ஃபார்முலானா அந்த குறிப்பிட்ட ரேஞ்சிலையும் இன்னும் டீப்பாக ஃபில்டர் பண்ணுறதுக்கு SUMFS ஃபார்முலா யூஸ் ஆகுது. உங்களுக்கு நான் இதை எக்ஸசைஸ் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். வாங்க நம்ம போகலாம். இப்போ சம் ஃபார்முலா பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம மொத்த சேல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஈக்குவல்ட்டை போட்டுக்கிறோம், சம்முன்னு டைப் பண்ணிக்கிட்டோம். டைப் பண்ணோடனே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓப்பனிங் வேல்யூ டு எண்டு வேல்யூவை ஷிஃப்ட் மூலமாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா நமக்கு சேல்ஸோட மொத்த டீட்டெயில்ஸ் எவ்வளோன்னு மொத்தம் நமக்கு வந்துடும். இதுதான் சம் ஃபார்முலா. இப்போ SUMFS ஃபார்முலானா இது இந்த டேட்டாவில் ராம் மொத்தமாக எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் SUMF ஃபார்முலா யூஸ் ஆகுது. அதாவது சம் ஃபார்முலா மூலமாக மொத்த சேல்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஆனால் SUMF ஃபார்முலா மூலமாக ராம் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஆனால் SUMFS ஃபார்முலா மூலமாக ராமு நார்த்தில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு, நார்த்தில் ஆர்டர் 20க்கு மேலே எவ்வளோ ஆர்டர் சேல்ஸ் பண்ணிக்காரு அப்படின்ட்டு நம்ம ரொம்ப டீப்பாக ஃபில்டர் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த SUMFS ஃபார்முலா யூஸ் ஆகுது. இப்போ எக்ஸசைஸில் பார்ப்போம். இப்போ ராமு எவ்வளோ சேல்ஸ் பண்ணிக்கார ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஈக்குவல்ட்டை போட்டுட்டு SUMFS இங்கே ஃபார்முலா மூலமாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். SUMFS ஃபார்முலா டைப் பண்ணுறோம். இதில் 3 விதமான ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சம் ரேஞ்ச் கேட்குது. சம் ரேஞ்சை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய சம் இருக்குது, ரேஞ்ச் சேல்ஸ் தான். ஸோ நம்ம ஓப்பனிங் வேல்யூ டு எண்டு வேல்யூவை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஷிஃப்ட் மூலம் செலக்ட் பண்ணிட்டு கமா போகிறோம். அடுத்து கிரிட்டீரியா ரேஞ்ச். நம்ம கிரிட்டீரியா எந்த கிரிட்டீரியா நேம் இருக்குது. ஸோ நம்ம ஓப்பனிங் வேல்யூ டு எண்டு வேல்யூ வரைக்கும் நேம் இருக்க கிரிட்டீரியா ரேஞ்சு செலக்ட் பண்ணுறோம். அடுத்து கிரிட்டீரியா 1 ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய கிரிட்டீரியா ராம் இருக்க செல்லை ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா 15,000 வந்துருக்கு. இப்போ ராம் மொத்த சேல்ஸ் 15,000. இப்போ நான் உங்களுக்கு கண்ட்ரோல் அமைக்கி அந்த 15,000 நான் கவுண்டிங் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் சேல்ஸ் இருக்கிற லெட்டருக்கு வந்துட்டு இப்போ கண்ட்ரோல் மூலமாக காமிக்கிறேன் ராமோட சேல்ஸ் மொத்தத்தையும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா 15,000 வந்திருக்கு. இதான் ராமோட மொத்த சேல்ஸ். இப்போ நம்ம ராமு ஈஸ்ட்டில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணிக்காரு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறத இந்த சம்ம ஃபார்முலா மூலமே பார்ப்போம். ஈக்குவல்ட்டை போட்டுக்கிறோம். SUMFSன்னு டைப் பண்ணிட்டு இப்போ நம்ம ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு நமக்கு சம் ரேஞ்ச். அதே மாதிரி சம் ரேஞ்சுனா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய சேல்ஸ் இருக்க ரேஞ்ச் ஓப்பனிங் வேல்யூ டு எண்டு வேல்யூமா ஷிஃப்ட் அமைக்கி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து கமா கொடுத்தோன்னே கிரிட்டீரியா ரேஞ்ச் 1 இப்போ நமக்கு நேம் இருக்கிற செல்லில் ரெஃபரன்ஸ் பண்ணணும். ஸோ நேம் இருக்க டேபிளை ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓப்பனிங் வேல்யூ டு எண்டு வேல்யூ ஷிஃப்ட் மூலமாக செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து கமா போட்டுட்டு அடுத்து கிரிட்டீரியா 1 இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய கிரிட்டீரியா ராம் இருக்க செல்லை ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு கமா போட்டோன்னே கிரிட்டீரியா ரேஞ்ச் 2 இப்போ ஈஸ்ட்டில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம ரீஜன் இருக்க செல்லை நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணணும். ஸோ ரீஜன் இருக்க டேபிளில் நம்ம ஓப்பனிங் வேல்யூ டு எண்டு வேல்யூ வரையும் செலக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ரீஜன் இருக்க டேபிள் போயிட்டு இப்போ ஓப்பனிங் வேல்யூ டு எண்டு வேல்யூ வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து கமா போட்டு கிரிட்டீரியா ரேஞ்ச். கிரிட்டீரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய கிரிட்டீரியா என்ன, ஈஸ்ட் இருக்க செல்லை ரெஃபரன்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஈஸ்ட் இருக்க செல்லை ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்குறோம். இப்போ 6,000 வந்திருக்கு. இது ராம் ஈஸ்ட்டில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணிக்கார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம ஏதோ கண்ட்ரோல் அமைக்கி உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இப்போ செலக்ட் பண்ணோன்னா 6,000 வந்துச்சு பார்த்தீங்களா. இது ராமு ஈஸ்ட்டில் மட்டும் பண்ணது. இப்போ ராமு ஈஸ்ட்டில் பிட்வீன் ஆர் ஈக்குவல் டு 25 ஆர்டருக்கு மேலே எவ்வளோ சேல்ஸ் பண்ணிக்கார் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக SUMFS ஃபார்முலா தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ SUMFS ஃபார்முலா டைப் பண்ணிக்கிறோம். ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ சம் ரேஞ்ச் கேட்குது. அதே மாதிரியே சம் ரேஞ்ச் ஓப்பனிங் வேல்யூ டு எண்டு வேல்யூவை செலக்ட் பண்ணுறோம் ஷிஃப்ட் மூலமாக. அடுத்து கமா போட்டுட்டு அடுத்து கிரிட்டீரியா ரேஞ்ச் நேம் இருக்க டேபிளில் ஓப்பனிங் வேல்யூ டு எண்டு வேல்யூவை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து கமா போட்டுட்டு அடுத்து கிரிட்டீரியா ராம்ங்கிறதுக்கு செல்லை ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். அடுத்து கிரிட்டீரியா ரேஞ்ச் 2 இப்போ ரீஜன் இருக்க செல்லை ஓப்பனிங் வேல்யூ டு எண்டு வேல்யூவை செலக்ட் பண்ணுறோம். அடுத்து கிரிட்டீரியா வந்து ஈஸ்ட் செலக்ட் பண்ணுறோம். அடுத்து கிரிட்டீரியா ரேஞ்ச் 3 அடுத்து இப்போ ஆர்டர் இருக்க செல்லை ரெஃபரன்ஸ் பண்ணணும். ஸோ ஓப்பனிங் வேல்யூ டு எண்டு வேல்யூ வரைக்குமே ஆர்டர் இருக்க செல்லை ஓப்பனிங் வேல்யூ டு எண்டு வரைக்கும் ஷிஃப்ட் மூலமாக செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து கிரிட்டீரியா நமக்கு என்னது பிட்வீன் ஆர் ஈக்குவல் டு 25 போட்டுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா இப்போ 6,000 வந்திருக்கு. சேம் தான். பட் ஆனால் இங்கே நம்ம என்ன பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஆர் ஈக்குவல் டு 25 போட்டுருக்கனால நமக்கு இப்போ செக் பண்ணிங்கன்னா
2 ஈஸ்ட்லையுமே நடந்த சேல்ஸில் ஆர்டர் வந்து 25க்கு மேலே எடுத்திருக்காரு. இப்போ நம்ம அந்த பிட்வீன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்க இடத்துல இப்போ பிட்வீன் 25 மட்டும் டைப் பண்ணாமல் வச்சுக்கோங்களேன். இப்போ ஆர்டர் மாறும் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் பிட்வீன் 25 மட்டும் இங்கே டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி இப்போ என்ட்ரு கொடுத்தேன்னு இப்போ 3500 வந்திருக்கு. நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம்னா ராம் எடுத்து 2 ஈஸ்ட்டில் 2 சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு இது 2 ஆர்டர் எடுத்திருக்காரு. அதில் ஒரு ஆர்டர் 25யும் இன்னும் ஒரு ஆர்டர் வந்து 40 எடுத்திருக்காரு. இப்போ நம்ம பிட்வீன் 25ன்னு போட்டனால இப்போ இங்கே 14 மட்டும் இருக்க வேல்யூ மட்டும்தான் வந்திருக்கு. இதே மாதிரி நமக்கு இதில் ராமுங்க இடத்துல கோபின்னு டைப் பண்ணலாம். கோபி எடுத்த ஆர்டர் உங்களுக்கு வரும். இது மாதிரி நமக்கு தேவையான டீட்டெயில் இதில் சர்ச் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இந்த பிட்வீன் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிற ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இதுவும் கொலாப்ஸ் ஆயிரும். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. நீங்கள் பிட்வீன் 25 போட்டிங்கன்னா 25க்கு மேலே இருக்க தான் வரும். ஆனால் பிட்வீன் ஆர் ஈக்குவல்ட்டு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வேல்யூ வந்துடும். இப்போ நான் ஃபுல்லாக ஒரு வாட்டி ஒரு சம்ம ஃபார்முலா போய் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சம்ம ஃபார்முலா டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சம் ரேஞ்சுனா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய சேல்ஸ் இருக்க ரேஞ்சு, அதான் சம் ரேஞ்சு. அடுத்து கிரிட்டீரியா கிரிட்டீரியானா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய நேம் இருக்க ரேஞ்சு தான் கிரிட்டீரியா ரேஞ்சு. அடுத்து கிரிட்டீரியா 1னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய நேம், இப்போ அந்த ராம் கோபிங்கிற மாதிரி நேம். அடுத்து அதே மாதிரியே உங்களுக்கு கிரிட்டீரியா ரேஞ்ச் 2, கிரிட்டீரியா ரேஞ்ச் 2, கிரிட்டீரியா ரேஞ்ச் 3, கிரிட்டீரியா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ரேஞ்சுனா மொத்தமாக அந்த நேம் இருக்க ஃபுல் டேட்டாவும் செலக்ட் பண்ணணும். கிரிட்டீரியானா அந்த ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய கிரிட்டீரியா மட்டும் செலக்ட் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ். இதான் வந்து SUMIF ஃபார்முலா. சரி, ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.